எங்க போயிட்டு வராப்புல? மருங்காபுரி வரைக்கும் போய் ஒரு கச்சேரி புக் பண்ணிட்டு வர்றேன். நல்லா இருக்கு. அந்த காலத்துல கச்சேரி புக் பண்றவங்க வீடு தேடி வருவாங்க. இப்ப நீங்க அவங்கள தேடி போறீங்களா? என்ன என்ன பேச்சே காணா? இப்படித்தான் உங்க ஐயனும் கச்சேரி புக் பண்றேன்னு என்ன பார்க்க வருவாங்க. ஐயா உன்ன பார்க்க வந்திருக்கலாம், நான் யார பார்க்க போகணும்? இந்த பாரு, சுத்தி வளைச்செல்லாம் பேசாத. உனக்கு கல்யாணம் கட்டி வைக்கிறதா முடிவு செஞ்சுட்டேன். கல்யாணமா? எனக்கா? பின்ன எனக்கா? இனிமே என்னால வேலைகள் எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா. அந்த காலத்துல 6 நாட்டம் இப்ப அங்கங்க இழுத்து. நீ ஏன் வேலை செய்யற? தங்கச்சி பக்கம் சொல்லு. அவ என்ன வேலை செய்யணும்? அவ இன்னொரு இடத்துக்கு போறாளாச்சே. போற வரைக்கும் பார்க்கட்டும். போற வரைக்கும் பார்க்கட்டுமா? எனக்கு மருமக வேண்டாமா? நான் முடிவு பண்ணதான். நாளைக்கு நிச்சயதார்த்தம். ஏமா என்ன கேட்காம விடிஞ்சா கல்யாணம் விடுறா பாக்குவத்துல எப்படிமா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? இது என் வாழ்க்கை பிரச்சனை. பொண்ணு யாரும் தெரியாம தலைய கட்டுறானா எப்படிமா கட்டுறது? என் பிள்ளை என்ன அப்படித்தான் இருக்கணும். ஏ ராசா, ஏல முத்தையா, நீ பொண்ணை மாத்திரம் பாத்துட்டு தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுவ. ஆமா, ஏற்கனவே கரகத்தை வச்சு ஆடுறேன், இனி அவள வேற ஆடணுமா? ஏண்டா, கரகாட்ட ஆடுற பொண்ணு தானே வேணும்னு சொன்னேன். நான் பார்த்த பொண்ணு கூட கரகாட்ட ஆடுறவதான். 1000 பேரு கரகெடுத்தாடுனாலும் ஒத்து வர. இந்த பாரு, இந்த பொண்ணை பாத்துட்டு அப்புறம் பேசு. அவ கண்ணை பாத்தினா மீன் மாதிரி இருக்கும். அவ சிரிச்சானா போதும், ஏ ராசா அப்படியே முத்து உதிரும். அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்தேன், அப்படியே சிரித்து போய் கீழே விழுந்துருவேன். என்னத்த சிரித்துக்கிறது? சுமாரா அடியே, அவ பேர் என்ன? அண்ணன் ஏமா இப்படி பாடாப்படுத்துற? அண்ணே, அம்மா உன்னை சும்மா சீண்டுது. அம்மா பாத்துட்டு